இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி, இளைய தலைமுறைகள் எப்படின்னா அழகு இருக்கணும், ஆடம்பரம் இருக்கணும், நல்லா செலவு பண்ணணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். நிறைய சாப்பிட்ற வயிறும், நிறைய செலவு பண்ணுற மனசும் என்றைக்கா திருப்தியானதா சரித்திரமே கிடையாது. இந்த இளைய தலைமுறைகள் பார்த்திங்கன்னா உட்காந்த இடத்துல எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிது. ஒரு வேலை கூட உட்காந்த இடத்துல இருந்து போய் எழுந்து செய்யணுன்ற எண்ணமே கிடையாது. பெரியவங்க நல்ல அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, நல்லது செஞ்சால் பிடிக்காது, நல்லவங்களா இருந்தால் பிடிக்காது. அவங்கள கேவலமாக பேசி அவங்களே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுவாங்க. இப்போது இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு சங்கிலி தான். நம்ம போடுற குப்பை, நம்ம செய்கிற அலட்சிய செயல்கள் எல்லாமே இயற்கையும் சமுதாயத்தையும் பாதிக்கும். சமுதாயம் கூட அமைதியாக இருந்துடும். இயற்கை ஒரு ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சது, அவ்வளோதான். அதனுடைய சத்தம் பகிரங்கமாக இருக்கும், மிக ஆக்ரோஷமாக இருக்கும். அதை இன்றைக்கி பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம. இளைய சமுதாயம் தான் இது எல்லாத்தையும் சரி செய்யணும். ஏன்னா அப்பா அம்மாலாம் நல்லா உழைச்சி களைச்சி போயிருப்பாங்க, பெரியவங்களாம் களைச்சி போயிருப்பாங்க. இளைய சமுதாயம் தான் இறங்கி வேலை செய்யணும். ஆனால் இன்றைக்கி அந்த இளைய சமுதாயமே சீர்கெட்டு ஒழுக்கம் இல்லாமல் நல்லதை செய்ய பிடிக்காம ஆடம்பரமாக தான் என்ற கர்வம் பிடிச்சி அழிஞ்சிட்ருக்கு.